எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஹேமா உங்கள் முன்னாடியே இருப்பேன் இந்த சீட்லேயே. டென்ஷன் ஆகாத. ஏமா இங்கே இருப்பா, என் ரூமில் தான் இல்லைன்னு சொல்லல. ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் கிடக்கா, அதில் இருப்பான். அவன் என்ன சொன்னான், ஒரு வருஷம் உள்ள இருந்தான்னு சொன்னானா. அதுக்கப்புறம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், அதனால நான் தூக்கி வெளியே வச்சுட்டேன். அப்படியா? அவா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மருத்துவம் புரியுதா. அவள் தானே அந்த நினப்பில் இருந்திருக்கா. அப்படியா மாமா? சொன்னோன்னே வெளியே வச்சிட்டிங்களா? ஆமாம், என் முன்னாடிக்கு நான் சேஃபாக போய் சேரணும்ல. நான் பயமா? எனக்கா அவ்வளோ கண்டா லேடிஸ் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கல்ல அப்பா சீக்கிரம். அது ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு சரி வருமா? எப்போதுமே இந்த மிஸ்டர் வந்து இந்த மிஸ்ஸஸ் தானே. தான் அவன் சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சாச்சு. என்னை நம்பி தானே என் முன்னாடி அங்கே இருக்கான். என்னையும் நினச்சிட்டு அப்புறம் நான் இங்கே ஒழுங்காக இருக்கணும்ல. அது ஒழுங்காக இருக்கணும்னா மீனிங் நான் தப்பான அர்த்தத்தில் சொல்ல வரல. இனி நான் எந்த கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும்ல. அதுக்காக எப்போதுமே என் மிஸ்ஸஸ்க்கு நான் மட்டும்தான், எனக்கு என் மிஸ்ஸஸ் மட்டும்தான். வீட்டில் யாரும் வரலாமா வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் ஓரம் கட்டியாச்சு. இப்போ ஓகேவா? கிளியர் ஆகிட்டிங்களா? நான் தான் எப்போ கிளியர் ஆகிட்டேனே. இப்போ ஏக்கு இந்த கேள்வி? சும்மா டைம் பாஸ். டைம் பாஸு. அதுக்கெல்லாம் எங்களை பயமுறுத்துறீங்க. சரி உட்காருதியா? உட்காரு. வேண்டாம் மாமா, உட்காரலாம் வேண்டாம். உட்கார வேண்டாம், நான் எப்படி வேலையை பார்க்க? பார்க்க வேண்டியதானே. சரி நான் பார்க்கேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது என்ன கேள்வி? நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை தான் பார்ப்பேன். என்ன தான் பார்ப்பியா? இல்லைன்னு நான் சொல்லலை, நின்றுட்டே இருப்பீலாம். இல்லைண்ணா ஏமாடவே பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அவ கூட பேசணும், அவ கூட ஏகி பேசணும். போவாங்க, நான் போகலாம். இப்போ உட்காரேன். உட்காரு, உட்காந்து உன் குழந்தைட்டு பேசிட்டு நான் வேலையை பார்க்கேன். நீங்கள் வர சரியில்லை. எப்போ பார்த்தாலும் என் குழந்தைட்டு பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நக்கலை தருதும்? அதுக்கு இல்லைப்பா, நீ அவங்ககிட்ட பேசுனேன்னா எதையாச்சும் சொல்லிட்டுருப்ப. 2 பேரும் பேசி சிரிச்சுட்டே இருப்பீலாம், அதுக்காக சொன்னேன். அது அது வந்து அமைதியாரு. ஏன் என்னாச்சு மாமா? இது கொஞ்சம் அமைதியாரு. டேய் தரா சார், வாங்க சார். யார் மாமா? பசங்க சொல்லிட்டு இருந்தாங்களா ஒரு சார், அது அவரு தான் எங்கள் கூட வேலை பார்க்குறது. சார் வணக்கம் சார், எப்போ வந்தீங்க? நீ விஷ் பண்ண நந்தினி. இப்போ தாண்டா வந்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சார். சார் என்ன திடீர்னு சொல்லவே இல்லை? என்னடா பண்ண, நீனும் சொல்லாம தான் வந்துட்டேன். ஒரு மாதம் லீவ் எடுத்திருந்தியா, அது எதுக்கு வந்துட்டேன்? சார் சும்மா தான் சார், சும்மா வீட்டிலேருந்து என்ன பண்ணாதான் வந்தாச்சு. சாரிடா, என்னால் வர முடியல. இட்ஸ் ஓகே சார், ஏன் இதுக்கு போட்டு வருத்தப்படுத்தீங்க? சார் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க மேடம்? எல்லாரும் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. ஆமாம், யார் மாமா? இதுதான் பாஸ். என்னம்மா நல்லா பார்த்துக்கிறேன்னா? நல்லாவே பார்த்துக்க மாட்டேக்கான்னு நினைக்கிறேன் சார். அதான் ஒரு மாதம் லீவ் கேட்டு உடனே கூப்பிட்டு வந்தோம். எதுக்கு சார்? என்னடா ஒரு மாதம் லீவ் கேட்டேன், அப்புறம் ஒரே வாரத்தில் வந்து நிற்க. ஏன்டா வெளியே எங்கேயாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வர வேண்டியதுன்னா, வந்து வேலையை பார்க்க வேண்டியதுன்னா? உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு பிடிக்கல சார், அதான் சரி வேலைக்காச்சும் வருவோன்னு வந்துட்டோம். உங்களுக்கு இங்கே வர்றதே வெளியில் வந்த மாதிரி தான். என்னடா சொல்கிற, வெளியே போக பிடிக்கலையா? சார் அவங்க வெளியே எங்கேயும் போனதே இல்லை, அதனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்டா இப்படி சொல்லுதா? புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கா, அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல வெளியே கூட்டு போகலன்னு. சார் அவன் லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணியிருக்கான். என்னடா உண்மையாடா? மாமா பொண்ணு தானே சொன்னேன். ஆமாம் சார், மாமா பொண்ணு தான். ஆனால் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். லவ் பண்ணுறேன்னு அம்மாட்டையும் மாமாட்டையும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரிடா சரிடா. அப்போ வெளியே எங்கேயாச்சும் கூட்டு பண்ணாடா? கூப்பிட்டேன் சார், வரமாட்டக்காங்களா, என்ன செய்ய? நீ மிரட்டி வச்சிருப்படா. சார் இவன் இங்கேயே எல்லாத்துட்டும் பேச மாட்டான்ல சார், அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சார் நடந்திருப்பான்? ஆமாம் நீ சொல்றது சரிதான், இவன் யாருக்கிட்டயுமே பேச மாட்டானே. ஏன்டா லவ் பண்ணும்போது எங்கேயாச்சும் வெளியே கூட்டி போயிருக்கேண்ணா? சார் நான் லவ் பண்ணதே அவளுக்கு தெரியாது. நீங்கள் மேலே உட்காருங்க சார். இருக்கட்டும்டா வீடு. என்னடா சொல்கிறா, லவ் பண்ணதே தெரியலையா? சார் அவளும் என்னை விரும்பினா, அவள் என்கிட்ட சொல்லிட்டா, அதனால நான் சொல்லவே இல்லை. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக சொல்லாமலே வச்சுருந்தேன் சார். சார் கல்யாணம் தன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லையா சார்? என்னடா புரியலையே? சார் இவன் தான் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளனே அந்த பொண்ணுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ண ரெடி பண்ணியிருக்கான். தாலி கிட போகிற நேரத்தில் தான் அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு சார் இவன் தான் மாப்பிள்ளன்னு. என்னடா வேலை பார்த்துருக்க? சார் அவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. சரி ஒரு சர்ப்ரைஸ்க்காக அப்படி பிளான் போட்டேன். பாவத்தில் வேண்டாம்னா என்னடா பண்ணியிருப்ப? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த தைரியம் தான். உனக்கெல்லாம் தைரியம் ரொம்ப தாண்டா. பார்த்தீங்களா சார், இப்போவுமே அந்த பொண்ணை அவனை விட்டு நவள முடக்கு. சார் கல்யாணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவன் என்னை விட்டு நவளலை, பின்ன எப்படி சார் என்ன விடுவான்?
சரிதான்டா, சூப்பர் பொண்ணுடா. ஆமாம் சார், ரொம்ப நல்ல பொண்ணு. சரிடா, இன்னைக்கு வெளியே கூட்டு போனோன்னா போகலான்னு தான் சார் இருந்தோம். அப்புறம் எங்கே எல்லாருமே கூப்பிட்டுட்டே இருந்தாங்களாம் பார்க்கணுன்னு. அதான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் சண்டே போகிறோம் சார். சரிடா, வெளியே கூப்பிட்டு போ. வரணும்ல சார், வர மாட்டேக்காங்களா? அம்மா வெளியே எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு தானே. இல்லை சார் வேண்டாம், நான் மாமா கூட இருந்துக்கிறேன். இங்கேயே நல்லா தானே இருக்கு. ஏன்டா மிரட்டி வச்சிருக்கியா என்ன? சார் அப்படியெல்லாம் இல்லை, நான் மிரட்டியெல்லாம் வைக்கல. அவன் என்ன மிரட்டுறதுக்கானதான் சார். அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு அப்படி சொல்லுது? இத்தனை வருஷம் நான் அவட்ட பேசலைல்ல சார், எதுவுமே அவளுக்காக பண்ணலை, அதனால தான். சரி, ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிடுங்க சரிங்களா? உங்கள் முன்னே எடுத்துக்கோங்க. சரிங்க சார், டேட் சொல்லிடுங்க சார். சரி, நான் பார்த்துட்டு சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு போய் கேட்டுட்டு. சரிங்க சார், பண்ணிடுவோம். சரிடா. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். எதுக்குடா? நான் கொடுக்குறேன்டா. சார் எதுக்கு சார் அதெல்லாம்? டேய், நான் பாசா நீ பாசா? சார் என்ன சார்? பேசாம இருங்கடா, நான் வீட்டுக்கு போயிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். சார் மன ஒய்ஃப் வேற இங்கே இல்லை சார். ஏண்டா என்னாச்சு? இப்போ தான் பார்த்துட்டு வரேன், உடம்புக்கு முடியலன்னு சொன்னேன். ஆமாம் சார், உடம்பு கொஞ்சம் முடியல, பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வரேன்னு இருக்காங்க. சரிடா, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வைப்போமா? சரிங்க சார். சரிடா, சுற்றி கிளம்பி. சரிங்க சார். சரிடா, நான் கிளம்புறேண்ணா. சரிங்க சார். சரிடா, வரேன். சரிம்மா, கிளம்புறேன். நல்லா பார்த்துக்குறேன் அம்மாவே. ஆமாம் சார், என் மாமா என்ன நல்லா பார்த்துக்குது, நல்லா பார்த்துக்கும். ஏதாச்சும் சேட்டை பண்ணணும்னு சொல்லுமா? நீ வேணா என்கிட்ட சேட்டை பண்ணுற, இதில் வேற நான் வந்து பண்ணேன். சரிங்க சார். சரிம்மா, நீயும் நல்லா பார்த்துக்க என்ன. வரேம்மா. சரிங்க சார். மாமா, இவங்க நல்லா பேசுகிறாங்களா ஃப்ரீயா? நல்லா பேசுவாங்க பாஸ், அவங்க நல்லா ஜாலியாக தான் பேசுவாங்க. அப்படியா? அப்படித்தான், நான் வேலையை பார்க்கணுமா? பார்க்காண்டா. பார்க்காண்டாமா, அப்போ என்ன பண்ணணும்? வீட்டு போவோம், என்ன பாருங்க. ம் போம்மா. என்னமோ சொன்னீங்க, அங்கே வந்து என் பக்கத்தில் வராதிங்க, என்னை தொடாதீங்கன்னு. இப்போ யார் என் பக்கத்தில் வந்து நிற்கா? அதுவும் பாஸ் முன்னாடி. தைரியமாக தான் நிற்க, பரவாயில்ல. இதுக்கு என்ன தைரியம் வேணும்? நான் என் மாமாட்ட தானே நிற்கேன். சரிதான். சரிதானே? போமா வீட்டுக்கு. போனால் நான் சும்மா இருக்க மாட்டேன், பரவாயில்லையா? சும்மா இருங்க. அதைத்தான் நானும் சொல்லுறது, சும்மா இருக்க முடியாது. இப்போ வீட்டு நான் வேலையை பார்க்க போகிறேன், என்ன? போங்க, போய் வேலையை பாருங்க, நான் போகிறேன். எங்கே போகிற? நான் எங்கேயும் போவேன். அடிப்பேன், எங்கேயும் போவாங்க. ஆமாம், அடிப்பாங்க. அடிக்க தட்டி என் கை என்ன புளியங்காவா பிடிக்கும்? சரி, இல்லை நீ வர வர ஏற்று பேசுகிற. சரி, சும்மா விளையாட சொன்னேன். நம்ம 2 பேர் தானம்மா இருக்கோம். அதுக்காக இந்த சேட்டையா? ஆமாம், வீட்டு போமா. வீட்டுக்கு போய் என்ன செய்ய? சும்மா தூங்குவா, அதுக்கு இங்கேருந்து வேலையாடு பார்க்கலாம். சரி, அப்போ உங்கள் விருப்பம். என்ன போர் அடிக்கும்லாம். அதுக்கு தான் சொன்னேன், உன் குழந்தைகிட்ட பேசு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னா. இல்லைன்னா மீராட்ட போய் பேசு, நல்லா டைம் பாஸ் ஆயிரும். அவட்ட பேசினா டைம் பாஸ் ஆகாது, டென்ஷன் தான் ஆகும். என்ன தெரியுமா? ஆமாம் மாமா, இப்படி நடந்துக்கிறீங்களே எல்லா இடத்துலையும். அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? பக்கத்தில் வராதா நவுண்டு நின்று பேசு. எதுக்குங்க? அது தான் காலைல சொன்னலாம். அது அப்போ என் மாமா பொண்ணு வரேன், அப்புறம் நான் அப்புறம் பொண்ணு வரேன். அது வேண்டாம், அப்படி பேசிக்க முடியாதுல்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, என் செல்ல பொண்டாட்டிலாம். அப்புறம் மாமா, நீங்கள் இப்படிலாம் எல்லாரும் முன்னாடி பேசாதீங்க மாமா, நடந்துக்காதீங்க. கண்ணு போட்டுருவாங்கல்லாம் அவங்கள பார்த்தா. ஏன்னா என் மாமா இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ இப்படி பார்த்தாங்கன்னா ரொம்ப கண்ணு வச்சிருவாங்க. முடியாது, நான் இத்தனை வருஷமா என் முன்னிட்ட பேசாமல் இருந்திருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எப்போ தான் என் முன்னிட்ட சந்தோஷமாக பார்த்துக்க? அதுக்கு நம்ம ரூமில் இருந்துக்கணும். முடியாது, எங்கனாலும் நீ என் முன்னாடி தானே. இங்கெல்லாம் சகஜமாக இதெல்லாம், சரியா? நீ எப்போதையும் என்கிட்ட ஓட்டிகிட்டே வந்து நிற்கல, இங்கே இதை விட க்ளோஸாக இருப்பாங்க. அது பப்ளிக்கில், இங்கே உள்ளவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டாங்க. சரி மாமா, வீட்டு போமா. ஏம்மா, என்னாச்சு, பிடிக்கலையா? இடிச்சிருக்கு மாமா ரொம்ப, ஆனால் எனக்கு வீட்டு போகணும். இன்னொரு நாள் எனக்கு கூட்டுவாங்க, நான் ஃபுல் டே இருக்கேன். சரி போவோம், சாப்பிட்டதுக்கப்புறம் போவோமாம்மா மத்தியானம்? நான் அது வரைக்கும் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வரேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். சரி, உட்காரம்மா. சரி உட்காரேன். சரி, எதில் உட்காருடா, அந்த பக்கம் உட்காருதியா? வேண்டாம், உங்கள் சீட்டில் நீங்களே உட்காருங்க, நான் இதில் உட்காந்துருக்கேன். உட்காரு. வேண்டாம் மாமா. சும்மா உட்காரு, ஒன்றும் நினைக்காத, போய் உட்காரு. வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் இங்கே இருக்கேன். சரிப்பா, உட்காரு. மாமா.
சொல்லுமா, என்னாச்சு? எது வேணுமா? வேண்டாம், போர் அடிக்கு. சரி, ஃபோனை பார்த்துட்றேன். இல்லை ஏதாச்சும் பேசுனா கேட்க. நீங்கள் கேட்பீங்க, வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டே கேட்டுட்ருக்கேன். ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எட்டு வர சொல்லிட்டா? வேண்டாம், கூல்ட்ரிங்க்ஸ். சரி, எட்டு வர சொல்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்கே போனேன்? அங்கே கேண்டீனில் தான் சார் இருந்தேன். என்ன சார் சொல்லுங்கள், என்ன வேணும்? சார் இவங்க உங்கள் ஒய்ஃபா சார்? ஆமாம். மேடம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மேடம். சரி சார், என்ன வேணும் சொல்லுங்கள். நந்தினி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இதை சொன்னலாம். அதில் உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. நான் என்ன குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு இல்லை, புதுசாக எதுவும் ட்ரை பண்ண போறியா? இல்லை வேண்டாம். இல்லை ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லவா? ஜூஸ் போட்டு தருவாங்களா? அதெல்லாம் போட்டு தருவாங்க. என்ன வேணும் சொல்லு. இப்போ அதை மட்டும் சொல்லிட்டா? வேண்டாம், எனக்கு மாதுளை ஜூஸ் மட்டும் போதும். அப்புறம் வேஃபர் எடுத்து சொல்லுங்கம்மா. வேஃபரா? அட்டி வாங்க போகிறேன். வாங்கி தர முடியுமா முடியாதா? உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் என்ன? அது டேரி மில்க் தானே, சாக்லேட் தானே. ஒவ்வொன்றையும் தனித்தனியே சொல்லுவோமா? சாப்பிடாதது வேஃபர் சாப்பிடக்கூடாது. ஏது கேட்டாலும் இப்படி தானே சொல்லிட்டியே. எனக்கு எதுவுமே வேண்டாம் அண்ணா, எனக்கு ஜூஸ் வேண்டாண்ணா. நீங்கள் மாமாவுக்கு எதுவும் வேணா கொண்டு கொடுங்க. சரிங்க மேடம். வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாண்ணா. மாமாவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்து கொடுங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும்? என்னாச்சு? எதுக்கு ஜூஸ் ஆனாங்க? எனக்கு இப்போ வேண்டாம். அதான் எதுக்கு வேண்டான்னு நீ தானே இப்போ கேட்ட ஜூஸ் வேணும்னு. தெரியாமல் கேட்டேன், விடுங்க. தெரியாமல் கேட்குறவா தான் என்ன வேணும்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன நீ? என்ன குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். சரி, இப்போ எனக்கு தோணலை, வேண்டாம் எனக்கு. திங்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே கேளேன். நான் டெய்லியே தின்னுட்ருக்கேன், கேட்கேன். சாக்லேட் சாப்பிட்டா அதுவும் வேண்டான்ட்டீங்க, திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எண்ணெயும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இது கேட்டால் இதுவும் திங்கக்கூடாது. இப்போ ஜூஸ் குடிக்க போறியா இல்லையா அதை சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் போய் வீட்டில் என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? சமையல் ஒன்றும் பண்ணலாம், மாவு இருக்கலாம். காலையில் தோசை சுட்டலாம், அது போக மாவு இருக்குது கொஞ்சம். சொன்னால் கேட்க மாட்டேன். சரி தம்பி, ஜூஸும் ஒரு வேஃபர் எடுத்துக்கொண்டு கொடுத்துரு. கேட்டுக்கா அவளுக்கு என்ன வேஃபர் வேணும்னு. மேடம் என்ன வேஃபர் வேணும்? இல்லை, எனக்கு வேண்டாம். கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொன்னால் எனக்கு கேட்கும். டொமேட்டோ வேஃபர் தான் எடுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா நவட்டி எடுத்துவாங்க. ஜூஸ் எடுத்துட வேண்டாம். ஜூஸ் கொடுக்கணும் அவளுக்கு. எனக்கு மட்டும் மாதுளை ஜூஸ் ஒன்று ஏட்டோமா? அப்போ எனக்கு வீட்டில் போய் துவாசை விட்டு திங்க வேண்டியதுண்ணே. போமா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. சரிங்க சார். அண்ணா நல்லா இருக்குண்ணா, பார்க்கவே நீங்களா பண்ணீங்க? ஆமாம், நாங்கள் தான் பண்ணோம். சரிண்ணா. சார் வேறு எது வேணுமா? வேண்டாம்மா, பாலாவுக்கு மனா கொடுத்திடலாம். பவிக்கும் கொண்டு ஜூஸ் கொடுமா. சரிங்க சார். நம்ம ஜூஸ் குடிக்கலையா? நம்ம உங்கள்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். மாமா நான் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா? என்ன சொல்லணுமோ சொல்ல வேண்டியதானே. இங்கே தானே உட்காந்துட்ருக்கேன், காது எனக்கு நல்லாவே கேட்கும். ஏக்கு இப்படி பேசுறீங்க? ஜூஸ் தானே குடிக்க சொன்னேன். வேங்கண்ணே, எனக்கு குடிக்க தெரியாதா? யாரும் சொல்லணும்னு இல்லை, நான் சொன்னால் கேட்க மாட்டாங்கண்ணா. ஐயோ, இஷ்டப்படி தான் சாப்பிடுவாங்கண்ணா. பிறகு என்ன, பேசாமல் இருக்க வேண்டியதானே. இவங்க சொன்னதை மட்டும் நம்ம செய்யணும். சரி, டைம் ஆகிட்டு, வீட்டில் விட்டு வரட்டா? வரீங்களா? இப்போ என்ன விட்டுட்டு இங்கே வந்துடுவீங்களா? இல்லை, வேறு எங்கே போகணும்? இல்லை, நான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன். நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு வேலை இருக்குது, நான் வர வேண்டியது இருக்குது. சரி, அப்போ நான் இங்கே இருக்கேன், நீங்கள் வேலையை முடிங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அப்படி சாப்பிடாம இருப்பீங்களா? மதியானம் இங்கே தானே சாப்பிடணும்னு சொன்னீங்க. நீங்கள் அப்போ தான் என்ன சொன்னீங்க? வீட்டில் மாவு இருக்குது, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் தானே சொன்னீங்க. ஆமாம். அதைத்தான் வாங்க வீட்டில் கொண்டு விடுதே, டைம் ஆயிடுச்சுலாம், போய் ரெடி பண்ணி சாப்பிடணும்லாம், அதுக்கு தான் வாங்க. அப்போ நீங்களும் அங்கேயே சாப்பிட வரீங்க வீட்டுக்கு? சொல்லியிருந்துருக்கலாம்ல மதியானம் வீட்டுக்கு போகிறோன்ட்டு. என் வீட்டில் காலையிலே சமையல் பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம்லாம். இன்னைக்கு யாருக்கு சமையல் பண்ணி வைக்க போகிறீங்க? நம்மளுக்கு தான். புரியலையே, நம்மளுக்குன்னா? இல்லை, அண்ணன் பாவி எல்லோரும் எங்கே சாப்பிட போகிறாங்க? அவங்க முனியர் இங்கே தான் சாப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் என்னை விட வரேன்னு சொல்கிறீங்களா? அப்போ மதியானம் நம்ம வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நான் சமையல் பண்ணி வச்சுட்டு வந்துருப்போம்ல, நம்மளுக்கு ரெண்டு இடத்துக்கோ. விட தான் வரேன், என்ன வீட்டில் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லையே. நானும் இங்கே தான் சாப்பிடுவேன். அப்படியா? சரி சரி. என்ன சரி சரி, வாங்க வீட்டில் ஒன்று விட்டு வரேன். இப்போ போனால் தான் செஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் நேரம். சரி, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் போவோம். இல்லை இல்லை, நான் சாப்பிட்ட நேரம் ஆகும். உங்களை கொண்டு விட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருவீங்க. நானும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்ப்பேன். அப்போ பவி அண்ணெல்லாம் எப்போ வருவாங்க? அவனுங்க மெல்ல வருவானுங்க, வேறு சாயந்தரம் போல். வேலை இருக்கல கொஞ்சம். பவி அண்ணன் கூட தானே வருவா சாயந்தரம்? இப்போ தானே சொன்னேன், பிறகு என்ன கேள்வி? ஆமாம். இப்போ நீங்கள் என்ன மட்டும் வீட்டில் கொண்டு விட்டு வர போகிறீங்க, அப்படி தானே? ஆமான்னு தானே சொல்லிகிட்ருக்கேன்.
சாப்பிடலாம், அதுக்கு தான் வீட்டில் கொண்டு விடுதா. சரி, என்னை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு திருப்பி அண்ணெல்லாம் வருவாங்களா? அப்போ வந்துடுவீங்களா? இல்லை, நான் வர ரொம்ப லேட் நைட் ஆகும். ம் சரி, அவ்வளோ வேலை இருக்கா? ம் சரி, என்னை வீட்டை கொண்டு விடுங்க. நான் ஒன்று சொல்லட்டா? சொன்னால் கோவப்பட மாட்டிங்களா? சொல்லு. உங்களுக்கு ஒர்க்கு நிறையா இருக்குன்னு எனக்கு என்ன லேட் நைட் தான் நான் வருவேன்னு சொல்கிறீங்க வீட்டுக்கு. இப்போ என்னைய கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 லேட் ஆயிரும்ல. அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கொண்டு விட்டுட்டு வாங்க. சரி வா. ம் சரி. தனியாக இருந்துக்கிடுவியா? இருந்துக்குவேன் இருந்துக்குவேன்னு சொல்லி தானே எங்கள் மாமா என்னை தனியாக கொண்டு விடுதாங்க. எங்கள் மாமாவே கொண்டு விடுது, பிறகு எதுக்கு பயப்படணும்? புரியலையே. எங்க மாமாவா? ம் ஆமாம், எங்கள் மாமா தானே. என்னையா சொல்கிற? ம் ஆமாம் மாமா, உங்களை தான். நீங்கள் தானே வீட்டில் கொண்டு விடுதேன்னு சொன்னீங்க, அப்போ உங்களை தான் சொல்லுதேன். எதுக்காக இப்போ அப்படி சொல்லுதீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க மாமா? இல்லை, ஏன் மாமானா என்ன தனியாக கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லாது, விட்டுட்டு வரவேன்னு சொல்லாதல்ல, அதுக்கு சொன்னேன். நான் தனியாக போகிறேன்னாலே அடிக்கும். இப்போ எங்க மாமான்னா? அது எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி பையன்லாம். எனக்கும் தேனுக்கு மகேஷ்க்கெலாம் மாமா தானே. 3 பேருமே ஒன்று தானே, மகேஷ் தேனு நான் எல்லாம். ஓ சரி சரி. அப்போ இனிமேல் எப்படி கூடுவீங்க? மாமான்னு தான் கூப்பிடுவேன். இல்லை, அதுக்கு முன்னாடி வர வார்த்தை கேட்டேன். எங்கள் மாமான்னு சொல்லுவேன். சரி சரி. நான் ஒன்று சொல்லட்டா? கேட்பீங்களா இதையாச்சும்? எதுக்கு, எல்லாமே கேட்க தானே செய்தேன். நான் சொன்னால் எல்லாம் கேட்டிங்களா? கேட்போம்லாம், கேட்டிருக்கேன்ல. யோசித்து சொல்லணும். இப்போ இங்கே நடந்ததை. அது நீங்கள் தானே அப்புறம் வேஃபர் கொண்டு வந்து தர சொன்னீங்க, அதான் சாப்பிட்டேன். நான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? வாங்கி தர முடியுமா முடியாதான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்கன்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டா? ம் புரிஞ்சது. வாங்கி தர முடியுமா முடியாதான்னு கேட்டல, அதுக்காக வாங்கி தந்துருக்கீங்க. நான் கேட்டேன் எதுனாலும் பண்ணுவீங்கல்ல. அதான் நான் கேட்டேன். சரி, இனிமேல் நான் வேஃபர் சாப்பிட மாட்டேன். அது உங்கள் விருப்பம், சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாம இருங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன மாமன்லாம் கூப்பிடாதா, சரியா? எப்போதும் போல் பழைய மாதிரி பிரியாணனே கூப்பிடுங்க. மகேஷ் தேனு என்ன மாமன்னு கூப்பிட்டு விடுவாங்க. எதுக்காக? அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. தேனும் மகேஷ் போல தான் நானும். அவங்களாம் மாமான்னு தான் கூப்பிடுதாங்க, அப்போ நானும் மாமா தான் கூப்பிடுவேன். அப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் நாளைக்கு ஊருக்கு போறியா? எதுக்காக இப்போ கேட்குறீங்க? சொல்லு, படிக்கணும்ல, அதுக்கு தான் கேட்க. எதுக்கு ஊருக்கு போறியான்னு கேட்குறீங்கன்னு எனக்கே புரியுது. அதான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு. உனக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன், நீ நல்லாவே தெரியும். அப்புறம் நான் சொல்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? வேண்டான்னு அர்த்தம். இதுக்கு தான் இவ்வளோ கோவமா? நான் கூப்பிட கூப்பிட பதில் சொல்லாமல் இருக்கீங்க. இன்னும் வேண்டான்னு சொல்லி தான் தர முடியுமா முடியாதாங்க? சரி, சாப்பிட்டாச்சு, விடுங்க. என்னை வீட்டை கொண்டு விடுங்க. கொண்டு விடுவாங்க பார்த்துக்கிட்டு. உன்னைய வீட்டில் கொண்டு ஒத்தியில் வச்சுட்டு நான் இங்கே வந்து வேலை பார்க்கணும். வர வேண்டியதானே, வந்து வேலையை பார்க்க வேண்டியதானே. அடிச்சு விடுவேன், கோவத்தை கிளறத. கிளறுவேன், நல்லா கிளறுவேன். கிளறு, அதை வீட்டில் வச்சு வாத்த கிளறு போ. கொழுப்பு உனக்கெல்லாம். தியானும் மகேஷும் மாமனும் கூப்பிடுதாவே நானும் கூப்பிடுதேன். எவ்வளோ கொழுப்பு இருக்கும் போல உனக்கு. ஆமாம், எங்கள் மாமா தானே. வாயிலே அந்த இழுத்துரும் பத்துக்கு அப்படி சொன்னேன்னா. சரி, சொல்ல மாட்டேன். பிரியா அண்ணனே சொல்லுதேன். என்ன சொல்லுவேன்? திருப்பி சொல்லு. சொல்லுனே. பிரியா அண்ணே. போயிரு, அந்தாலும் என்னை பேசினா நான் அடிப்பேன். இப்போ தானே கூல் பண்ணேன், அதுக்குள்ளே எதுக்கு கோவம் வருது? இப்போ என்ன சொன்ன நீ? பிரியா அண்ணன் கூடுவாங்க. ம் பிரியாளுக்கு அண்ணன் தானே, அப்போ பிரியா அண்ணன் தான் கூடுவாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பிரியா அண்ணன் கூப்பிட்டுன்னு. அப்படியா? நான் சொன்னேன் தானே பிரியா அண்ணன் கூப்பிடுதேன். நான் சொன்னால் கூப்பிடுவில்ல. இனிமேல் நீ மாமனும் கூடக்கூடாது, பெரிய அண்ணன்னு சொல்லக்கூடாது. மரியாதையை துவரன்னு கூப்பிட்ரு, இல்லை புண்ணே விடுவேன். ஓகே டன், கூப்பிடுதேன். கூப்பிடுவேன். சரி சரி, கூப்பிட்டு பாரு. கூப்பிடுதேன். மிஸ்டர் துரை. ஈர் கூப்பிடியோ? மாமா அடிக்காதீங்க. நீங்கள் தானே சொல்ல சொன்னீங்க, அதான் சொன்னேன். நானாக தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னால் சொல்லிடுவேன். இதில் கூட்டணும் நான் சொல்ல மாட்டேன். எந்திரிச்ச உடனே தான் பையன் தானாக வருது. அப்படி இருந்தாலும் தான் நீங்கள் அடிக்க மாட்டீங்கல்ல. அடிக்க மாட்டேன், மண்டையில் 4 கூட்டம் நறுக்குன்னு வச்சுருப்பேன். நான் அப்போ உங்கள் பாஸ்ட்டை சொல்லவா என்னை இங்கே கூப்பிட்டு வந்து அடிக்காங்கன்னு? வேற? ஆமாம். ஏன் மாமா இவ்வளோ கோவப்படுறீங்க? சரி, நான் திங்க மாட்டேன் இனிமே. அது வேண்டாமா, நல்லது இல்லைல்ல. சரி. சரி, ஜூஸை குடி. வேறு எது வேணுமா? ஜூஸ் நீங்கள் குடிங்க, உங்களுக்கு தானே. எனக்கு இல்லை, என் முண்டாட்டிக்கு தான் வாங்கினேன். அப்போ நான் அப்போதே கேட்டோம்ல, வேஃபர் கொண்டு வந்தோன்னே ஜூஸ் வேணும்னு தர வேண்டியதானே. தந்தா நீ இப்போ சொல்லியிருப்பியா நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு?
நீங்கள் இருக்கீங்களே. சரி சொல்லு, வேறு எது வேணுமா? வேண்டாம், நீங்கள் தான் வேணும். சரி, அப்போ வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு போமா? ஹோட்டலில் போய் சாப்பிடணுமா? இங்கே என் சாப்பாடு ரெடி ஆகலையா? ரெடி ஆகிட்டு இருக்கும், எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 1/4 மணி நேரமாட்டு 1/2 மணி நேரம் ஆகும். சரி, சாப்பிட்டுட்டே போவோம். கேண்டீன்லேயே சாப்பிடுவோம், ரெண்டும் ஒன்று தானே. அங்கேயும் பைசா தான் கொடுக்கணும், இங்கேயும் பைசா தான் கொடுக்கணும். சரிதான், ஆனால் மேடம் இருக்க மாட்டேங்கிங்களே. வீட்டுக்கு போகணும் ஒத்த காலம் நிற்கிங்க, அப்போ எது சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேக்கு. எதுக்கு? எதுக்கு? உங்களுக்கு வரவேற்பு வைக்க தான். புரியலையே, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அதுவா, உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் விருந்து பண்ணணும் இன்னைக்கு, அதுக்கு தான். எல்லாம் ரெடி பண்ணணும்ல. விருந்தா? இன்னைக்கு என்ன திடீர்னு விருந்து? இன்னைக்கு என்ன நாள்? அதுவா, வீட்டில் போய் சொல்கிறேன். ஏன்னா ஆஃபீஸில் வச்சு நல்லா விருந்து சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டில் வச்சு நான் விருந்து கொடுக்கணும்ல. இது முந்தையே கொடுக்க வேண்டியது தான். அப்போ நீங்கள் என்கிட்ட பேசலை, எனக்கும் ஒரு விஷயம் தெரியாது. இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. இப்போ நானும் பதிலுக்கு விருந்து வைக்கணும்ல. ஏய், நீ ஏய்க்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ தான் அவனை சொன்னதையும் மனசில் வச்சுட்டு இருக்க. மறக்கிற விஷயமா அது? வீட்டுக்கு எப்போ போவான்னு தான் இருக்குது. ஏய் நந்தினி, ஏன் நந்தினி? அப்போதையும் சமாதானம் படுத்திட்டலாம் நந்தினி. இது சமாதானம் ஆன மாதிரி சொன்னேன். நந்தினி விடு நந்தினி. நீ ஏன் நந்தினி இப்படி பண்ணுற? நீ ரொம்ப நல்ல பிள்ளைலாம். அது வீட்டுக்கு வாங்க தெரியும். நந்தினி பாவலாம் நந்தினிண்ணா. ஓ மாமால. யார் சொன்னா ஏன் மாமான்னு? நந்தினி சொல்லுங்க, யார் சொன்னா ஏன் மாமான்னு? நீ போ, என்கிட்ட பேசாத நந்தினி நீ. அப்படியெல்லாம் சொன்னால் அந்தளவு விட்டுருவோமோ? சரி போ, என்னமோ பண்ணிக்க. என்கிட்ட பேசாத நம்ம போ. நான் இனிமேல் பேச மாட்டேன் உன்ட்ட. எதுக்கு? நீ தான் சொல்லிட்டு எப்போ வரைக்கும் நான் உன்ட்ட பேசணும்? என்கிட்ட பேசாத. பேசாடி போங்க, ஆனால் தண்டனை கொடுக்குறது தான். எனக்கு நீ தண்டனை கொடுக்கணும்? நான் யார் கூட உட்காந்து சாப்பிடுவேன்? போ, அவன் வேலையை தான் பார்த்துட்டு போ. நாளையிலேருந்து நான் ஹேமா கூட தான் சாப்பிடுவேன் மத்தியானம். அது ஏன் கேபினில் வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். அப்படியா? சரி, கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு அவ கூட போய் சாப்பிடுங்க, போங்க. சாப்பிடவா? சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேனே, சாப்பிடுங்க. என்னை வீட்டில் கொண்டு விட்டாங்க. வீட்டுக்கு கேட்க போகிறேன். வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? நாங்களாம் இங்கே இருக்கோம், நீ வீட்டுக்கு போய் நினச்சிப்புறேன். நீங்கள் எல்லோரும் இங்கே ஜோடியாக இருப்பீங்க, நான் மட்டும் ஏக்கு இங்கே இருக்கணும்? நான் மட்டும் தனியாக இருந்து யாருக்கிட்ட பேச? என்ன பண்ண? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இங்கே என்ன வேலையை பார்க்கேன், எனக்கு எல்லாரையும் தெரியுதுக்கு பேசுறதுக்கு. இப்போ நீ யார் கூட இருக்க? யார் கூப்பிட்டு வந்த உன்னை? யார் கூட வந்த? அதான் எனக்கே தெரில எதுக்காக வந்தேன்னுட்டு. கடவுளே, தெரியுமா ஏமா இப்படி பண்ணத நீ? பின்ன என்ன, நீங்கள் எதுக்கு அப்படி சொல்லுதிய? அது என்கிட்டே சொல்லுதிய, எனக்கே பிடிக்காது நல்லாவே தெரியும். அப்புறம் என்கிட்ட சொல்லுதியா கேபினில் உட்காந்து நான் சாப்பிடுவேன் டெய்லி அப்படின்ட்டு இனிமேல்? அது நீ எங்கள் மாமன்னு சொன்னலாம், அதுக்கு தான் கோபம். அதுக்கு அப்படி சொல்லுவீங்களா? அது என்கிட்ட? சரி, நீ கோபத்தில் ஏதாவது திட்டுவே பழையபடி சொல்லுவேன்னு பார்த்தேன். எனக்கே தெரியல நந்தினி, நான் எதுக்கு உன்னை கூப்பிட சொன்னேன்? நீ என்னை அப்படி கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். நீ எதானே கூப்பிட்ட ஏன் மாமான்னு. அப்புறம் இப்போ கூப்பிட மாட்டேக்கா? நான் உன் மாமா தானே. இல்லையே, என் மாமா கிடையாது. இல்லையா? உன் மாமா இல்லையாண்ணா? சரி, நம்ம கூப்பிடாண்டா போ. நானும் உன்னை கூப்பிட சொல்ல மாட்டேன். சரி, கோவப்படாதவா. சாரிம்மா, நான் கோவப்பட்டிருக்கவே கூடாது. நீ கூப்பிடலன்னா விட்டுருக்கணும்ல. ஹேமாவை இழுத்து தப்பு தான், மன்னிச்சிரு.